லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நன்மையை நாடி நின்று வணங்குகிறாரோ, ஒரு அடியான் தவறு செய்தால், பாவம் செய்தால் உடனடியாக தன் பக்கம் வர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பூமி நிரம்ப பாவம் செய்துவிட்டு எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதம் வந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ, ஒற்றை படையான இந்த நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு நேரம். என்ன தெரியுமா? 50 வருஷமா ஒரு பாவம் செய்கிறாய், அல்லாஹ் கிட்ட வளமையா நோன்பு வந்தா அழுகிறாய், சுஜூதுகள் கனமாக வேண்டும், கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பிக்க வேண்டும். நான் அழிந்து போகிற, நான் தொலைந்து போகிற, என்னுடைய மறுமை நாசமாகிற, என்னுடைய கபரு நாசமாகிற, என்னுடைய உலக வாழ்வை நாசமாக்கிக் கொள்கிற, என்னுடைய சுவர்க்கத்தை இழந்து போகிற ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேனே. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் நம்முடைய பாவங்களை எல்லாம் எப்போது தெரியுமா மன்னிப்பார்? அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா? நாம் குடித்த அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாக ஆக்கி தருகிறானா. சுப்ஹானல்லாஹ். இரவு நேரத்தில் நீங்க பாவம் செய்றீங்க, பகல் நேரத்தில் நீங்க பாவம் செய்றீங்க, உங்களோட பாவத்தை எல்லாம் நான் தான் மறைச்சு வச்சிருக்கிறேன். 3 பேருக்கும் 3 வகையான பிரச்சனைகள். ஒரே ஒரு தீர்வை தான் சொன்னீர்கள். பாவ மன்னிப்பு தேடினால் என்ன கிடைக்கும் தெரியுமா? பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர், இறுதி தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த சிறப்பான நாட்களில் அவனுடைய மன்னிப்பும் அருளும் கிருபையும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற அந்த உயர்தரமான ஒரு நாளை, பல வருடங்களுக்கு சமமான ஒரு நாளை அடைந்து கொள்வதற்காக காலங்களையும் நேரங்களையும் இந்த இடத்தில் ஒதுக்கி எப்படியாவது அந்த நன்மைக்குள் நானும் நீங்களும் புகுந்து விட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு குடும்பங்களாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த லைலத்துல் கத்ருடைய பூர்ணமான கூலியை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹல அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள், இரவு நேரங்களை ஹயாத்தாக்குவார்கள், தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹுடைய தூதர் எழுப்பி விடுவார்கள், வணக்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நன்மையை நாடி நின்று வணங்குகிறாரோ, உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்வது, இபாதத் செய்வது, ஹலால் ஹராம் என்று சொல்லுகிற 2 விடயத்திலும் கவனமாக நடந்து கொள்வது, பாவத்திலே இருந்து ஓரமாகுவதும் தூரமாகுவதும், நன்மையை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையும் அவாவும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், மரணத்தின் பின்னர் உள்ள கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும், மறுமையுடைய விசாரணையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தில் நல்லவர்கள், சுஹதாக்கள், நபிமார்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த உலகத்தில் நன்மை செய்வதும், பாவத்திலே இருந்து ஓரமாகுவதும் தூரமாகுவதும், ஹலால் ஹராமுடைய விடயத்தில் கச்சிதமாக கவனமாக நானும் நீங்களும் நடந்து கொள்வதும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்பது அது விசாலமானது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், தப்பு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்வார்கள், தப்பு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால் உங்களை நான் அழித்து விடுவேன், ஒரு சமூகத்தை நான் கொண்டு வருவேன், அவர்கள் பாவமும் செய்வார்கள், அதற்கு பிறகு தௌபாவும் செய்வார்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதாவது இது பாவம் செய்வதற்கு தூண்டுகிற செய்தி அல்ல. இது மனிதன் என்ற அடிப்படையில் உலகத்தில் வாழுகிற போது வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும், தப்புக்கள் நடக்கும். நினைத்து திட்டமிட்டு பாவத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று துடிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு நாள் தப்பும் தவறும் பாவமும் நடக்கிற போது அந்த உடனடியாக தான் செய்த தப்பையும் பாவத்தையும் அறிந்து தெரிந்து அல்லாஹ்விடத்தில் அழுது தௌபா செய்து மன்னிப்பை பெறுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்பதை நானும் நீங்களும் இந்த செய்தியின் ஊடாக மறந்துவிடக் கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை இரண்டு பக்கங்களாக எடுத்து நாம் செய்த நல்ல காரியம் என்ன, நாம் செய்த பாவமான காரியம் என்ன, நாம் செய்த இபாதத்துக்கள் என்ன, நாங்கள் செய்த இந்த உலகத்தின் தீங்குகள் தீமைகள் என்ன, அப்படி என்று நிறுத்து பார்த்தால் அல்லாஹ் மீது ஆணையாக பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் தான் அதிகரித்திருக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை எவ்வளவு தூரம் அல்லாஹு தாலா விரும்புகிறான், அந்த பாவ மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது, அதை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் செய்தார்கள், எதிர்பார்த்தார்கள். சஹாபாக்கள் அதற்காக வென்று இந்த பூமியில் தன்னால் முடியுமான அத்துணை தியாகங்களையும், உலகத்தில் கேவலமோ உலகத்தில் பாதிப்பு வந்தாலும் மறுமையில் கேவலம் வந்துவிடக் கூடாது என்பதில் சஹாபாக்கள் கவனமாக இருந்தார்கள். நாங்கள் உலகத்தில் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோம், மறுமையில் கேவலம் வந்தால் பார்த்து கொள்வோம் என்று நினைக்கிறோம். சஹாபாக்கள் உலகத்தில் கேவலம் அடைந்தாலும், உலகத்தில் நாங்கள் யார் எங்களை எப்படி நினைத்து கொண்டாலும், மறுமை என்பது தாங்க முடியாதது, அந்த மறுமையில் தப்ப முடியாது, மறுமையுடைய தண்டனை என்பது பயங்கரமானது, அதிலே இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியாவது தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதனால தான் நாங்கள் இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லி இஸ்லாத்துக்குள் அவன் வந்துவிட்டால் அவனுக்கு முதலாவது கடமையே இஸ்லாம் சொல்லுவது தொழுகை. அந்த தொழுகையில ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துடுவாயாக, கிழக்குக்கும் மேற்குக்கும் எப்படி தொலைவு தூரம் இருக்கிறதோ அதே போல என்னுடைய தப்புக்கும் தவறுக்கும் பாவத்துக்கும் மத்தியில் தொலைவு தூரத்தை ஏற்படுத்துவாயாக. அந்த தொழுகையில் இருக்கிற எல்லாமே இஸ்திக்ஃபார் தான். சுஜூதிலும் இஸ்திக்ஃபார், ருக்குயிலும் இஸ்திக்ஃபார், நடு இருப்பிலும் இஸ்திக்ஃபார். சுப்ஹானல்லாஹ், எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை வணங்குகிற அந்த தொழுகையில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. தொழுகையில் அவ்வளவுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஒரு அடியான் தக்பீரை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்பது பாவ மன்னிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தொழுகையை முடித்து சலாம் கொடுத்தவுடன் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் முதலாவது கேட்பது அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 பாவ மன்னிப்பு. தொழுகை என்பதே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுவர்க்கம் போவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற மாபெரும் கிஃப்ட். அந்த தொழுகை என்பதே தௌபாதான், பாவ மன்னிப்பு தான். ஆரம்பத்திலும் பாவ மன்னிப்பு, முடித்ததன் பிற்பாடும் பாவ மன்னிப்பு என்றால் அல்லாஹு தஆலா 5 நேரம் தொழுகிற தொழுகைகளிலும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் பாவ மன்னிப்பும் விசாலமானதும் அது சாதாரணமானது அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள்.
ஒரு வயது போய் இந்த கண்களெல்லாம் அப்படியே பார்வைகள் எல்லாம் தள்ளாடி வயது போன ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் சிறிய பாவமோ பெரிய பாவமோ எதையும் மிச்சம் வைக்காமல் எல்லா பாவங்களையும் நான் செய்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். எதையும் இந்த உலகத்தில் பாவம் என்று நான் மிச்சம் வைத்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அஸ்லம்த, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் சொன்னார், நாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ரப்பாகவும் உங்களை நான் அவருடைய தூதராகவும் நான் ஏற்றிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாவமான காரியத்தை விட்டு விடுவீர்கள், நன்மையான காரியத்தை அதிகமாக செய்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான் என்று சொன்ன போது அந்த மனிதர் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி, கபராத்தி, என்னுடைய பாவமே, நான் எனக்கு செய்து கொண்ட அநியாயமே என்று அவர் போனார் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு அடியானிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? பாவம் செய்ய போடாது என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கவில்லை. அடியான் என்றால் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தில் அவன் இன்பமாக இருந்து தன் பக்கம் வராமல் இருப்பதைத்தான் இறைவன் வெறுக்கிறான். ஒரு அடியான் தவறு செய்தால், பாவம் செய்தால் உடனடியாக தன் பக்கம் வர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். ஏன் தெரியுமா அல்லாஹு தஆலா சோதனையை தாரான்? சில நேரங்களில் நல்ல வசதிகளோடு இருப்போம், குடும்பத்தில் பரக்கத்தோடு இருப்போம், நல்ல வாகன வசதிகள் இருக்கும். அல்லாஹு தஆலா நாங்கள் செய்த பாவத்தின் ஊடாக அவைகளை எடுத்துக்கொள்வான், நிஅமத்தை சுருக்கிக் கொள்வான். நமக்கு பின்னால்தான் புரியும், நாம் செய்த பாவத்தின் ஊடாகத்தான் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் வளங்களை, ஆரோக்கியங்களை, நமக்கு தந்த செல்வங்களை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று நாம் புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட நேரத்தில் புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது பிரார்த்தனை செய்து தௌபா செய்து, இதற்கு பிறகு நான் இந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்று இறைவனிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிற போது இழந்து போன அத்துணை அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ் மீண்டும் நமக்கு கொண்டு தருவான் என்பதை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா அல்லாஹு தஆலா 126வது வசனம், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 தடவை அல்லாஹ்வுடைய சோதனை வருவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நீங்கள் எல்லாம் தௌபா செய்யக்கூடாதா? நீங்கள் எல்லாம் சிந்திக்க கூடாதா? என் பக்கம் திரும்ப கூடாதா என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை தருகிறான். நீங்கள் தௌபா செய்ய வேண்டும், நீங்கள் என் பக்கம் வர வேண்டும், என் பக்கம் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னை நீங்கள் அழைத்துக் கொள்ள வேண்டும், என் பக்கம் நீங்கள் அலை திரண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பூமி நிரம்ப பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன்னை தவிர என்னுடைய பாவத்தை மன்னிப்பவன் யாருமே இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிற போது பூமி நிரம்ப பாவம் செய்த மனிதனை அல்லாஹு தஆலா அதை விடவும் விசாலமான மன்னிப்போடு அல்லாஹு தஆலா சந்திக்குகிறான். ஒரு மனிதன் முகட்டை தொடுகிற அளவுக்கு பாவம் செய்திருந்ததன் பிற்பாடு அல்லாஹ்வை பயப்படுகிறான், தண்டனைகளை பயப்படுகிறான், மறுமை நாசமாகிவிடும் என்று அஞ்சுகிறான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டுமே என்று கவலைப்படுகிறான், வேதனைப்படுகிறான், நொம்பலப்படுகிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த அடியானை விரும்புகிறான். அதைவிட விசாலமான அளவுக்கு அல்லாஹ் அந்த அடியானை சந்திக்க ஆசைப்படுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் மரணிப்பதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த தௌபாவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உலகமும் நாசமாகிவிடும், மறுமையும் நாசமாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனால் நாம் என்ன தவறு செய்தாலும், என்ன பாவங்கள் செய்தாலும், பிறருக்கு செய்த அநியாயத்தை தவிர நாங்கள் எங்களுக்கே தீங்கு செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், பாவங்கள் செய்திருந்தால், நல்ல சந்தர்ப்பம்
நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதம் வந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகி விட்டான், நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றார்கள். எனவே இந்த மாதம் என்பது, இந்த நாள் என்பது, இப்போது நானும் நீங்களும் இருக்கிற ஒற்றை படையான இந்த நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு நேரம். என்ன தெரியுமா? படைத்த ரப்புல் ஆலமீன், தேவையற்ற ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், தொழில் தந்த ரப்புல் ஆலமீன், ஆரோக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நாம் செய்கிற பாவத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் தண்டிக்காமல் இருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன், எந்த தேவையும் இல்லாத ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சொந்தக்காரனான அந்த அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் அடிவானத்தில் வந்து காத்து கொண்டிருக்கிறான். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அடிவானத்தில் வந்து காத்து கொண்டு என்ன கேட்கிறான் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? நான் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேனே, என்னிடத்தில் துஆ கேட்க மாட்டார்களா? அவர்களுடைய துஆக்களை நான் அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கிறேனே என்று எந்த தேவையுமே இல்லாத ரப்புல் ஆலமீன் தேவையுள்ள அடியார்களை பார்த்து அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து என்னையும் உங்களையும் பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஆச்சரியமான, அற்புதமான, உயர்ந்த இந்த நேரமும், உயர்ந்த ஒரு நாளும், உயர்ந்த ஒரு மாதத்திலும் நானும் நீங்களும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி விட்டோம் என்றால் இதற்கு பிறகு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாது சகோதர சகோதரிகளே. அதனால் இறைவனுடைய பாவ மன்னிப்பு என்பது விசாலமானது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிற அந்த அழகான வார்த்தைகளை பாருங்களேன். எப்படி ஒரு குழந்தை பிள்ளையை கூப்பிடுவதை போல பாவம் செய்த அடியானை, தப்பு செய்த அடியானை, இறைவனுக்கு மாற்றம் செய்த அடியானை, இறைவனை மறந்த அடியானை, இறைவன் இந்த உலகத்தில் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி கட்ட தனமாக வாழ்ந்து கொண்ட அடியானை அல்லாஹ் அழைக்கிற போது சூரத்து ஜுமர் 53வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அழைக்கிறான். சகோதர சகோதரிகளே, குல் நபியே சொல்லுங்கள், குல் நபியே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்களே, தன்னுடைய மறுமையை, உலக வாழ்வை தான் செய்த பாவத்தின் ஊடாக அநியாயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாசத்தை தேடிக் கொண்டவர்களே, தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவோ தப்பு செய்திருக்கிறேன், எவ்வளவோ தவறு செய்திருக்கிறேன், வளமையாக கேட்கிறேன், வளமையாக செய்கிறேன், வளமையாக தௌபா செய்கிறேன், வளமையாக பாவமும் செய்கிறேன் என்ற மனநிலைமையோடு படைத்தவனை நெருங்காதீர்கள். நீங்கள் எல்லாம் படைத்தவனை நெருங்குகிற போது லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைக்காதீர்கள். நான் என்ன தவறு செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும் மன்னிப்பான் என்று என் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான். அதனால் நானும் நீங்களும் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் கிட்ட உரிமையாக கேட்போம். சகோதர சகோதரிகளே, யா அல்லாஹ், இன்ன பாவத்தை நான் செய்தேன், இன்ன தப்பை நான் செய்தேன், இன்ன தவறை நான் செய்தேன், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், இது தண்டனைக்குரிய பாவம் என்று புரிந்து கொண்டேன். நீ என்னை மன்னிக்காவிட்டால், நீ எனக்கு மன்னிப்பு தராவிட்டால் உன்னை தவிர வேறு ரப்பு எனக்கு யார் இருக்கிறார்? உன்னுடைய தண்டனையை என்னால் தாங்க முடியாது. உலகத்திலும் என்னை தண்டித்து விடாதே, மறுமையிலும் என்னை தண்டித்து விடாதே, என்னை மறைத்து விடு, என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடு, நான் செய்த தப்புக்களை எல்லாம் அலட்சியம் செய்து விடு. யா அல்லாஹ், மறுமையிலோ உலகத்திலோ எனக்கு தண்டனையை தந்து விடாதே, உன்னுடைய நரகத்தை தாங்க முடியாது, கபருடைய வேதனையை தாங்க முடியாது, என்னை மறைத்து விடு, மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியோடு தௌபா செய்கிற போது நாம் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்க தயாராக காத்து கொண்டு அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து பாவம், தொடர்ந்து தௌபா, தொடர்ந்து பாவம், தொடர்ந்து தௌபா இப்படி இருக்குமாக இருந்தால் ஒரு 40 வயது பிந்தியதன் பிறகு, ஒரு 50 வயது பிந்தியதன் பிறகு ஷைத்தான் நமக்கு ஒரு ஹுத்பா செய்வான். நம்முடைய உள்ளத்தோடு ஷைத்தான் பேச ஆரம்பிப்பான். 40 வருஷமா ஒரு பாவம் செய்கிறாய், 50 வருஷமா ஒரு பாவம் செய்கிறாய், அல்லாஹ் கிட்ட வளமையா நோன்பு வந்தா அழுகிறாய், வளமையா துவா கேட்கிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், நெத்தியை போட்டு அந்த இடத்துல குத்தன குத்தி கண்ணீர் வடித்து அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறாய், பிறகு பாவம் செய்கிறாய்,
பிறகு தௌபா செய்கிறாய், பிறகு பாவம் செய்கிறாய். நம்மளோடு ஷைத்தான் பேசுவான். பேசி பேசி நம்மளை எப்படி ஆக்குவான் தெரியுமா? ஒன்று பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு. செய்த பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கடைசியாக தௌபா செஞ்சுக்கோ, அல்லது பாவத்தை விட்டுட்டு தௌபா செஞ்சுக்கோ. அந்த நேரம் மனசு துடிக்கும், நல்லா தானே இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு கொஞ்ச காலம் பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம் என்று ஷைத்தான் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வருவான். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் பிடிக்க தோங்கினால் நம்மளால் தப்பித்துக் கொள்ள முடியாது. இது நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு அவனுடைய விசாலமான மன்னிப்பை தருகின்ற ஒரு நேரம். அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிற போது நானும் நீங்களும் கேட்க வேண்டும், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியோடு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படி அறிவிப்பு செய்ய சொல்கிறான் பாருங்க. சூரத்துல் ஹிஜ்ர் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது இந்த சொல்றண்டால் போஸ்டர் அடிச்சு விளம்பரப்படுத்துவோமே, அதே போல அல்லாஹ் சொல்றான் நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிக்க கூடிய ரப்பு என்று சொல்லுங்கள், நான் இரக்கமுள்ள ரப்பு என்று சொல்லுங்கள், பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறவன் என்று என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் விளம்பரப்படுத்துங்கள். என்னுடைய அடியார்கள் என் பக்கம் வர வேண்டும், அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், அவர்களுடைய பாவத்தை என் பக்கம் சொல்ல வேண்டும், அவர்கள் அழ வேண்டும், அவர்களை துப்புரவாக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தில் செய்த அத்துணை தவறுகளையும் நான் மன்னித்து அவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் நான் நன்மையாக்கி கொடுக்க வேண்டும், அவர்களை என் பக்கம் வர சொல்லுங்கள், விளம்பரப்படுத்துங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, எவ்வளவு விசாலமானது பாருங்கள். ஒரு அடியான் உணவை எடுத்துக்கொண்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு யாருமே இல்லாத ஒரு கட்டாந்தர மண்ணிலே பயணமாகிறான். பயணமாகிற போது ஒரு இடத்தில் உறங்குகிறான். உறங்குகிற நேரம் அந்த உறக்கத்தில் சாப்பாடும் இல்லாமல் போகிறது, இருந்த மிருகமும் இல்லாமல் போகிறது. கண் விழித்து பார்க்கிறான், போவதற்கு வாகனம் கிடையாது. கண் விழித்து பார்க்கிறான், குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. கண் விழித்து பார்க்கிறான், உண்பதற்கு உணவு கிடையாது. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிறான், கவலைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். கொஞ்ச நேரம் உறங்குகிறான். அதற்கு பிறகு மீண்டும் அவன் இழந்து போன உணவு கண்முன்னே இருக்கிறது, தண்ணீர் கண்முன்னே இருக்கிறது, அவனுடைய வாகனம் கண்முன்னே இருக்கிறது. எழும்பி பார்க்கிறான், ஆச்சரியப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் கண்முன்னே இருக்கிறது, உணவும் கண்முன்னே இருக்கிறது, வாகனமும் கண்முன்னே இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் கையை உயர்த்துகிறான். அவன் சந்தோஷத்தில் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று அவன் சொல்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அதை பார்த்து சிரிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது லேசானது அல்ல, அது விசாலமானது. நாம் என்ன தப்பு செய்தாலும் என்ன தவறுகள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிற போது அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை எல்லாம் மன்னிப்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான். பாருங்களேன், நீங்கள் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் அழைக்கிற போது வதூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். ஐயுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மூமின்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைக்கிறான். சகோதர சகோதரிகளே, அதனால் சுஜூதுகள் கனமாக வேண்டும், கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் இருந்து பேச, நாம் செய்த பாவத்தை இறைவனிடத்தில் சொல்லி தௌபா செய்ய, அல்லாஹ்வுடைய விசாலமான பாவ மன்னிப்பின் பக்கம் நானும் நீங்களும் விரைய இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான். சூரத்துல் ஆல இம்ரான் 133, 134, 135, 36 வசனங்கள் கொஞ்சம் படிச்சு பாருங்கள். அல்லாஹ் எப்படி கூப்பிடுகிறான் தெரியுமா? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலே உள்ள மன்னிப்பின் பக்கம் நீங்கள் அப்படியே வாருங்கள். அல்லாஹ்விடத்திலே உள்ள மன்னிப்பின் பக்கம் நீங்கள் எல்லாம் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள். உங்களை மன்னிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் இருக்கிறதே,
இந்த வானம் இந்த பூமியை விடவும் விசாலமானது. உஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக, என்னை அஞ்சக்கூடியவர்களுக்காக, என்னை பயப்படக்கூடியவர்களுக்காக, தக்குவாவோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களுக்காக வானத்தை விடவும் பூமியை விடவும் விசாலமான சுவர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல் காஸிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் இரகசியமாகவும் அவர்கள் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். அவர்கள் கோபத்தை மிண்டு விழுங்குவார்கள். மற்ற மனிதர்களை அவர்கள் மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்தாலோ அல்லது தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாலோ ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். நான் பாவம் செய்து விட்டேனே, நான் அநியாயம் செய்து விட்டேனே, நான் அழிந்து போகிற, நான் தொலைந்து போகிற, என்னுடைய மறுமை நாசமாகிற, என்னுடைய கபரு நாசமாகிற, என்னுடைய உலக வாழ்வை நாசமாக்கி கொள்ளுகிற, என்னுடைய சுவர்க்கத்தை இழந்து போகிற ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, அநியாயத்தை செய்து விட்டேனே, துன்பத்தை இழைத்து விட்டேனே என்று அவர்கள் ஒரு பாவத்தை செய்தவுடன் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ் கிட்ட கையேந்துவாங்க. யா அல்லாஹ், என்ன அழித்துக் கொள்ளுகிற, என்னுடைய மறுமையை நாசமாக்குற, சுவர்க்கத்தை இல்லாமல் ஆக்குற, கபருடைய வேதனையை கொண்டு தருகிற, நாளை மறுமையுடைய நாளையில் தண்டனையை கொண்டு தருகிற பெரிய பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ், பெரிய தப்பை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்தான் இருக்கிறான்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான். எனவே இவ்வளவு விசாலமான இந்த தௌபாவின் பக்கம் நானும் நீங்களும் அணி திரண்டு அல்லாஹ்விடத்தில் போவதற்காக தௌபாவுடைய பாடம் என்பது அது விசாலமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை சஹாபாக்களும் அல்லாஹ்விடத்தில் தௌபாவோடு தான் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற தருணத்திலும் மரணத்துக்கு முன்னர் உள்ள காலத்திலும் எந்த பாவமுமே செய்யாமல், எந்த தப்புமே செய்யாமல், எல்லா தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டும் ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தும், ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்தும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தும் எந்த தவறும் செய்யாத இறை தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்வார்களாம், பாவ மன்னிப்பு தேடுவார்களாம். சுபஹானல்லாஹ், கண்ணை திறந்தால் பாவம், கல்வை திறந்தால் பாவம், கையால் தொட்டால் பாவம், காலால் நடந்தால் பாவம், கொஞ்சம் கேட்டால் பாவம். இவ்வளவு பாவம் நிறைந்த காலத்தில் இபாதத்தை குறைய செய்து கொண்டு பாவத்தை நிறைய செய்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எத்துணை வீதம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறோம் யோசித்து பாருங்கள். எத்துணை வீதம் அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுது துஆ கேட்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுவார்களாம், கண்களிலே இருந்து கண்ணீர் வடியுமாம், சுஜூது செய்கின்ற இடங்கள் எல்லாம் நலைந்து போகுமாம், ருக்கூவிலும் அழுவார்களாம், நிலையிலும் அழுவார்களாம், ஓதுகிற போதும் அழுவார்களாம், சுஜூதிலும் அழுவார்களாம். அவர் அழுகிற சத்தம் ஒரு செம்பு பானையில் தண்ணீரை சூடாக்கினால் எப்படி அது கொதிக்குமோ, கொதித்து என்ன சத்தம் வருமோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருந்து கொண்டு அழுவார்களாம். ஆனால் அத்துணைக்கும் அவருடைய முந்திய பாவமும் மன்னிக்கப்பட்டதாம், பிந்திய பாவமும் மன்னிக்கப்பட்டதாம். அவர் சுவர்க்கவாதியாம், அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியானாம், அல்லாஹ்வுடைய இறுதியான தூதராம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தௌபாவை விடவில்லையாம். தொழுகையிலும் தௌபாவாம், தனிமையிலும் தௌபாவாம், இரவு நேரத்திலும் தௌபாவாம். மனைவியோடு இருக்கிற போதும் மனைவியை மறந்துவிட்டு இறைவனை நினைத்து நின்ற இடத்தில் அழுவாராம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடைசி காலங்களில் மரண தருணம் இந்த உலகத்தில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்ட போதும் அல்லாஹ்வுடைய தூதர் தௌபாவோடு தான் வாழ்ந்திருக்கிறார்களாம். அத்தஹியாத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக ஓதுகிற பிரார்த்தனை எல்லாம் மா தாஹர், யா அல்லாஹ், முந்தி செய்த பாவம், பிந்தி செய்த பாவம், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட அடிக்கடி கேட்பார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, யோசித்து பாருங்கள். தௌபா என்பது எவ்வளவு தேவையானது, எவ்வளவு விசாலமானது, நானும் நீங்களும் எவ்வளவு பொடுபோக்கு தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தான் செய்த தப்பு எவ்வளவு பெருசோ சிறுசோ
அதை எப்படியாவது உலகத்திலேயே தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் மானம், மரியாதை, கண்ணியம், கௌரவம் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த உலகத்தில் தான் செய்த தப்புக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் தவறுக்கான தண்டனைகளை பெற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு பெண் 2 பேரும் செய்த தௌபாவை நினைத்து பாருங்கள். தான் செய்த ஒரு விபச்சாரத்துக்காக மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு தப்பு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் முகத்தை திருப்புகிறார்கள். திருப்பிய பக்கம் வருகிறார். வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விட்டார் என்பதற்காக அந்த பக்கம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள், நான் பாவம் செய்து விட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபக்கம் திருப்புகிறார். மறுபக்கம் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன், ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, லேசான ஹத்தாது, லேசான ஹத்தாது மக்கள் பார்க்க வேண்டும், கல்லறிந்து கொள்ள வேண்டும், இரத்தம் தாரை தாரையாக ஓடும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்றால் கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்க மாட்டார்கள். தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், உற்றாராக இருந்தாலும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இந்த பூமியில் செய்வார்கள் என்று தெரிந்தும் தான் செய்த பாவத்துக்கு என்னை கல்லடிப்பார்கள், கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள் என்றெல்லாம் புரிந்தும் வேதனைப்பட வேண்டி வரும், துடிக்க வேண்டி வரும், நான் இந்த வேதனையை தாங்க முடியாது என்று மனதில் அறிந்திருந்தும் உலகம் பரவாயில்லை, மறுமை முக்கியமானது, உலக வாழ்வு வேண்டாம், சுவர்க்க வாழ்வு வேண்டும், வானத்தை விடவும் பூமியை விடவும் விசாலமான சுவர்க்கம் அதுதான் எனக்கு வேண்டும், இந்த உலக வாழ்வு வேண்டாம் என்று முடிவெடுத்துக் கொள்கிறார். இறை தூதரிடத்தில் ஓடி வந்து பல பக்கங்களாக வந்து நின்று, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செய்த பாவத்துக்காக ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சில சஹாபாக்களை சொல்லி, இங்க வாங்கப்பா, மாயிஸ் குடித்திருக்கிறாரா என்று பாருங்கள், குடித்து விட்டு உளம்புகிறாரா, ஏதாவது பேசுகிறாரா என்று போய் பாருங்கள். சில அறிவிப்புகளில் சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் வந்தார்கள், மாயிஸை பிடித்தார்கள், வாயை மோந்து பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸ் குடிக்கவில்லை யா ரசூலுல்லாஹ், நிதானத்தோடு பேசுகிறார் யா ரசூலுல்லாஹ், மாயிஸ் குடிக்கவில்லை யா ரசூலுல்லாஹ், நிதானத்தோடு பேசுகிறார் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். ஏன் சகோதர சகோதரிகளே, உலகம் முக்கியம் அல்ல, உலக வாழ்வு முக்கியம் அல்ல, உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டார்கள். தான் செய்த தப்புக்காக, தான் செய்த பாவத்துக்காக, தான் செய்த அநியாயத்துக்காக வானத்தை விடவும் பூமியை விடவும் விசாலமான சுவர்க்கம் நான் இழந்து போய்விடக் கூடாது என்பதை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு பெண் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, மாயிஸை திருப்பி அனுப்பியதைப் போல ரலியல்லாஹு அன்ஹு என்னை நீங்கள் திருப்பி அனுப்பி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள். மாயிஸை திருப்பி அனுப்புவதைப் போல என்னை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாசர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறேன் என்றார்கள். வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, போங்க, பிள்ளை இருந்தாலும் உங்களை கொல்ல முடியாது, பிள்ளையை பெத்தெடுத்துட்டு வாங்க. போறாங்க. 9 மாசம் காத்திருக்கிறார். தௌபாக்காக கண்ணீர் வடிக்கிறார். இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். இறை தூதர் யாரையும் பாதுகாப்புக்கு போடல, யாரையும் கூப்பிட்டு பார்க்க சொல்லல, ஓடுறாரா இல்லையாண்டு பாருங்க என்று சொல்லல. சுப்ஹானல்லாஹ், 10 மாசம் முடிந்து பிள்ளையை பெற்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பச்சை குடலோட, பிள்ளை பெத்த வருத்தத்தோட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை கிடைச்சிட்டு யா ரசூலுல்லாஹ், ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 2 வருஷம் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், 2 வருஷம் பால் கொடுக்கணும் அம்மா, கொடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ், 2 வருஷமாக காத்திருக்கிறார். தான் செய்த தப்புக்காக, தான் செய்த தவறுக்காக, தான் எனக்கு செய்து கொண்ட அநியாயத்துக்காக, சொற்ப ஆசைக்காக, இச்சைக்காக, உலகம் வேண்டாம் மறுமை வேண்டும், எப்படியாவது உலகத்தில் கேவலப்பட்டாலும் தண்டனை பெற்றாலும் மறுமையுடைய தண்டனை தாங்க முடியாது. திரும்ப 2வது வருஷம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிற போது ஒரு ரொட்டி துண்டை பிள்ளையுடைய கையிலே கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ பிள்ளை ரொட்டி சாப்பிடுகிறது, எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளையை வாங்கிவிட்டு அந்த
தாக்கி கல்லடி கொடுத்து இந்த உலகத்தில் மரண தண்டனை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் பேசினால் அல்லாஹ் மக்களாக பேசுகிறோம். நானும் நீங்களும் கதைத்தால் எவ்வளவோ பேச்சுக்களை பேசுகிறோம். ஆனால் நானும் நீங்களும் செய்த தப்புக்களும் தவறுகளும் எம்மாத்திரம் இருக்கிறது, முகட்டை விடவும் தாண்டி போயிருக்கிறது. ஆனால் தௌபா செய்ய மனசு கிடையாது, பாவ மன்னிப்பு கேட்க மனசு கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய அன்பு உள்ளத்திலே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்ற மனநிலைமையோடு தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் எப்போது தெரியுமா மன்னிப்பான்? முதலாவது நல்ல ஈமான் இருக்க வேண்டும். நமக்கிட்ட நம்மட பாவம் மன்னிக்கப்படணுமாக இருந்தால் முதலாவது ஈமான் இருக்கணும். அந்த ஈமானோடு சேர்த்து ஏகத்துவம் இருக்கணும். ஏகத்துவத்தோடு அல்லாஹ் ஒருவன் என்ற இணை வைக்காத கோட்பாடுகளோடு ஒரு மனிதன் ஈமானை ஏற்று நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கிற காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ லனுகஃபிரன்ன அன்கும் ஸய்யிஆத்திஹிம், அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணுமாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றிய புரிதலும் ஏகத்துவம் பற்றிய சரியான அறிவும் இஸ்லாத்துடைய இபாதத்தும் வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று நம்ம பெரும் பாவத்திலே இருந்து ஓரமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடையாளப்படுத்தி தந்தார்களே பெரும் பாவங்கள், அந்த பாவத்திலே இருந்து நாம் தூரமாக வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டும். தௌபா என்பது, இஸ்திக்ஃபார் என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதுதான் தௌபா. தௌபா என்றால் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற போது அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோமே. யார் ஒருவர் காலையிலேயோ மாலையிலேயோ சையதுல் இஸ்திக்பாரை ஓதிவிட்டு மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் என்றா, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு இதை ஓதிட்டு மௌத்தாகிறவருக்கு சுவர்க்கம் என்பது அடையாளம் அல்ல. தௌபா செய்கிறார், நல்லவராக இருக்கிறார், இபாதத்தோடு இருக்கிறார், பாவம் செய்யாமல் இருக்கிறார், மனிதன் என்ற ரீதியில் தப்பு நடக்கிறது, அந்த நேரத்தில் தௌபா செய்கிறார், வளமையாக சையதுல் இஸ்திக்பாரை ஓதுகிறார், அவருக்குத்தான் இந்த பாக்கியமே தவிர எல்லா பாவத்தையும் செய்கிறார், துன்பத்தை எல்லாம் செய்கிறார், இரவையில தூங்கக்குள்ள இஸ்திக்பார், காலையில எழும்பினோன இஸ்திக்பார், அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல இந்த செய்தி, புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சொல்லப்பட்டதல்ல. அதனாலதான் அந்த சையதுல் இஸ்திக்பாரிலே நாங்கள் ஓதுகிற போது அல்லாஹ்விடத்தில் சொல்றோம், உன்னுடைய வாக்குறுதியின் படியும் உன்னுடைய உடன்படிக்கையின் படியும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நம்ம வாக்கு கொடுக்கிறோமே. தௌபா என்பது, இஸ்திக்பார் என்பது நாம் இறைவனுக்கு செய்த ஒப்பந்தத்தை மீறியதினால் மீண்டும் ஒரு புதிய அக்ரிமெண்ட் அடித்துக் கொள்கிறோம். அதுதான் தௌபா. இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு எக்ரிமெண்டை அடித்துக் கொள்வதுதான் தௌபா என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செய்கிற போது உறுதியான முறையில், உண்மையான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது அல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் வேறு எந்த தெய்வத்தையும் அல்லாஹுவோடு சேர்த்து இணைக்க மாட்டார்கள், பிரார்த்திக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹு தஆலா கடமையாக்கிய அந்த உயிர்களை தவிர வேறு எந்த உயிர்களையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். ஒமை யஃப்அல் ஸாலிக யல்கா அஸாமா, அப்படி யார் செய்கிறார்களோ இழிவை அவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையிலே சந்திப்பார்கள். யுதாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக கொடுக்கப்படும். நாளை மறுமையிலே அவர்களுக்கு வேதனை என்பது இரட்டிப்பாக கொடுக்கப்படும். வயஹுலுத் ஃபீஹி முஹானா, இழிவடைந்தவர்களாக அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இல்லாமன் சாப வஆமன வஅமில அமலன் சாலிஹன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையாக ஆக்கி கொடுப்பானா. சுப்ஹானல்லாஹ். இதை விடவும் இந்த இஸ்திக்பாருக்கு, பாவ மன்னிப்புக்கு என்ன விசாலம் வேண்டும் என்று கேட்கிறேன். ஒரு அடியான் பாவம் செய்தால் தௌபா செய்கிற போது அல்லாஹ்வை ஏற்று நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ்
அந்த பாவம் செய்த மனிதனை அந்த பாவத்தை எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி கொடுக்கிறான். நம்ம செய்த பாவத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் நன்மையாக ஆக்கித்தார. நம்ம குடிச்சோம், ஒரு காலம் குடிச்சோம், குடி போதையில் இருந்தோம், இப்ப பயந்தோம், பக்குவப்பட்டோம், அல்லாஹ் கிட்ட வந்தோம், ஈமானை படித்தோம், ஏகத்துவத்தை படித்தோம், தப்பு என்று புரிந்தோம், சுஜூது செய்கிறோம், செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய இரக்கம் என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா? நாம் குடித்த அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாக ஆக்கி தருகிறானா. சுப்ஹானல்லாஹ். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற நாவுகள் உச்சரிக்கிற மனிதர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 106வது வசனம், வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிற வார்த்தைகளை பாருங்க, எப்படி கூப்பிடுறான் பாருங்க. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் பாவம் செய்கிறீர்கள், அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய ரப்பாக நான் இருக்கிறேன். நீங்கள் பகல் நேரத்தில் பாவம் செய்கிறீர்கள், அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன். என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இரவு நேரத்தில் நீங்க பாவம் செய்றீங்க, பகல் நேரத்தில் நீங்க பாவம் செய்றீங்க, உங்களோட பாவத்தை எல்லாம் நான் தான் மறைச்சு வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் இரவில் செய்த பாவத்தையும் பகலில் செய்த பாவத்தையும் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய விசாலம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் நல்ல முறையில உது செய்கிறாரோ, அவர் உது செய்கிற போது அவர் உது செய்கின்ற உறுப்புக்களை எல்லாம் ஒன்றாக கழுகிற போது, அந்த கழுகுகின்ற நீரோடு சேர்த்து சொட்டு சொட்டு தண்ணீர் கொட்டுகிற போது அவர் சின்ன பாவம் எல்லாம் அப்படியே மன்னிக்கப்படுகிறது, கழுகி விடப்படுகிறது என ரசூலுல்லாஹ். ஒரு அடியான், ஒரு மூமின் இந்த உலகத்தில உது செய்கிற போது என்ன உணர்வோடு செய்யணும்? உது என்பது ஒரு இஸ்திக்ஃபார். இறைவன் எனக்கு தந்த ஒரு வரம், இறைவன் தந்த எனக்கு ஒரு வரம், அந்த வரத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் உது செய்கிற போது உது செய்கின்ற உடம்பிலே இருந்து, உறுப்புகளிலே இருந்து நீர் சொட்டு சொட்டாக வழிகிற போது அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு ரமலான் நின்று வணங்குகிற அந்த இரவு நேர வணக்கங்கள் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன் ஸாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்குகிறாரோ, நோன்பு பிடிக்கிறாரோ, அவருடைய பாவம் எல்லாம், முந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, எனக்கு சரியான வறுமையாக இருக்கிறது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த நேரத்தில் இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னாங்க. இன்னொருவர் வருகிறார், இமாம் அவர்களே, எனக்கு பிள்ளைகள் கிடையாது, நான் என்ன செய்யன்னு கேட்டார். அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு செய்யுங்க அப்படின்றார். இன்னொருவர் வருகிறார், வந்து கேட்கிறார், எனக்கு நிறைய பொருளாதார பிரச்சனையாக இருக்கிறது, நான் என்ன செய்யன்னு கேட்டார். இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள் அப்படின்னு. பக்கத்தில் இருந்த ஒருவர், இமாம் அவர்களே, மூன்று பேரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வந்து கேட்டார்கள். ஒருவர் வறுமையாக இருக்கிறது என்றார்,
இன்னொருவர் பிள்ளை இல்லை என்றார், இன்னொருவர் பொருளாதார பிரச்சனை இருக்குது என்றார். 3 பேருக்கும் 3 வகையான பிரச்சனைகள். ஆனால் நீங்கள் 3 பேருக்கும் சொன்ன ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ஒரே ஒரு தீர்வை தான் சொன்னீர்கள். ஏன் சொன்னீர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன பதில் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், சூரத்துன் நூஹ் 10, 11, 12 வசனங்கள் இறைவன் சொல்லுகிறான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார் சொல்கிறார்? இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அடுத்தது, பாவ மன்னிப்பு தேடினால் என்ன கிடைக்கும் தெரியுமா? பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, ஒன்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் தொடர்ச்சியான மழைகளை அவன் தருவான். மழை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. மழை ஊடாகத்தான் இந்த உலகம் செழிப்படைகிறது. மழை ஊடாகத்தான் இந்த உலகத்தில் பொருளாதாரம் பலம் பெறுகிறது. மழை ஊடாகத்தான் இந்த உலகத்தின் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இரண்டாவது பாவ மன்னிப்பு தேடுகிற மனிதனுக்கு கொடுக்கிற பாக்கியம், முதலாவது இஸ்திக்ஃபார், பாவம் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது வயுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ச்சியான மழைகளை அல்லாஹ் தருவான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தில் விசாலத்தை நீட்டி தருவான். நிறைய பணத்தை, செல்வத்தை அல்லாஹ் தருவான். வபனீன், நாலாவதாக பிள்ளைகளை அல்லாஹ் தருவான். அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும், யாருக்கெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லையோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா செய்யுங்கள் என்றாங்க. அதனால பாவம் செய்ததற்காக வேண்டி பிள்ளை பாக்கியம் கிடைக்க இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹ் பாவம் செய்யாமலே தௌபா செஞ்சாங்க. பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு வரும், மலையை கொண்டு வரும், பாவ மன்னிப்பை கொண்டு வரும், அதே போன்று பொருளாதாரத்தை கொண்டு வரும், அதே போன்று பிள்ளைகளையும் இந்த பூமியில் கொண்டு வரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின், தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்கி தருவான். வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளையும் உங்களுக்கு ஓட செய்வான். நம்ம பாவ மன்னிப்பு, நம்ம செய்த தவறுக்கு, தப்புக்கு, குற்றத்துக்கு அல்லாஹ் கிட்ட கையேந்தி உது செய்து கொண்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா, இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் கிட்ட நம்ம செய்கிற ஒப்பந்தத்தை புதுப்பித்தா அல்லாஹ் நமக்கு தருகிற கண்ணியத்தை பாருங்க, அல்லாஹ் தருகிற கிஃப்ட பாருங்க. ஒன்று என்ன கிடைக்கும்? ஒன்று என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். இரண்டாவது என்ன கிடைக்கும்? இரண்டாவது மழை கிடைக்கும். மூன்றாவது பொருளாதாரம். நாலாவது பிள்ளை. ஐந்தாவது தோட்டம் துறவுகள். அடுத்தது ஆறாவது ஆறுகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நம்ம செய்த பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சா இந்த ஆறும் கிடைக்கும் என்றால், இந்த உலகத்தில் இதுக்குத்தானே கஷ்டப்படுறோம், இதுக்குத்தானே இவ்வளவு சிரமப்படுறோம், இதுக்குத்தானே இவ்வளவு துன்பப்படுறோம். பாவம் செய்து தௌபா செய்து அல்லாஹ் கிட்ட மீண்டால் செய்த பாவத்தை நன்மையாக ஆக்குறானாம். சுப்ஹானல்லாஹ். யாரும் உன்னுடைய அருள் விசாலமானது, உன்னுடைய பாவ மன்னிப்பு விசாலமானது, உன்னுடைய அன்பு விசாலமானது, உன்னுடைய அருள் விசாலமானது. நாங்க செய்த பாவத்தை எல்லாம் நீ நன்மையாக ஆக்கி தாரு யா ரப்பே. யா ரப்பு, நாங்க செய்த பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் இவ்வளவு 6 கண்ணியங்களையும் நீ தருகிறாய் யா ரப்பே என்று அல்லாஹ் கிட்ட எவ்வளவு தூரம் இந்த பாவ மன்னிப்போடு நானும் நீங்களும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நம்ம தௌபா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த நேரம் அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு வருகிற நேரம். இந்த நேரத்தில் நாம் உதுவை அழகான முறையில் செய்து கொண்டு யார் தௌபாவுக்கு என்று 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் தந்த பாவத்துக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான்.
நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்று ஆசை இருந்தால் அழகான முறையில் வுது செய்து கொண்டு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தௌபாவோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். சுஜூதில் இருக்கிற நேரத்தில் நிறைய நேரம் அல்லாஹ் கிட்ட அழுவோம். பாவத்தை சொல்லி கேட்போம், கொமனா கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், உனக்கு எல்லாமே அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் தான். அல்லாஹ்க்கு நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் தெரியும் தான். அல்லாஹ் அதை விரும்பல. அல்லாஹ் சொல்லணும்னு ஆசைப்படுறான். நான் குடிச்சிருக்கிறேன், நான் இன்ன பாவத்தை செஞ்சேன், நான் இன்ன தவற செஞ்சேன், நான் இன்ன இடத்துல இப்படியெல்லாம் செஞ்சேன். யா அல்லாஹ், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன். நான் வாழ்ந்த காலம் மிச்சம், நீ தந்த அருட்கொடைகள் மிச்சம், எனக்கிட்ட இருக்கிற அருளை எடுத்துறாத, இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன், உனக்கிட்ட தௌபா செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தை சொல்லி இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அடுத்ததாக அந்நது அழணும், கண்ணீர் வடிக்கணும். அத்தௌபா என்றாலே அந்நது அழுகிறது, கவலைப்படுறது, கண்ணீர் வடிக்கிறது. கண்களில் இருந்து நம்ம செய்த பாவத்தை நினைச்சு நினைச்சு அழணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் ஓதப்படுகிற போது எங்கெங்கெல்லாம் சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்களாம், அல்லாஹும்ம அத்கில்னா பிரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தில் என்னை இணைத்துக் கொள்வாயாக. சுவர்க்கம் சம்பந்தமாக குர்ஆனில் ஓதப்படுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட கேட்பார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய அருளை எனக்கு தந்துடு, அந்த சுவர்க்கத்தை எனக்கு தந்துடு என்று கேட்பாங்களாம். நரகம் சம்பந்தமாக ஓதப்படுகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், யா அல்லாஹ், இந்த நரகத்தில இருந்து என்னை பாதுகாத்துடுன்னு சொல்வாங்களாம். அதனால் குர்ஆன் ஓதப்படுகிற போது எங்கெங்கெல்லாம் சுவர்க்கம் வருகிறதோ அந்த இடத்தில் ஜன்னாத், நஈம் இப்படியான பெயர்களோடு குர்ஆனில் வருகிறது சுவர்க்கத்தின் பெயர்கள். கேளுங்கள், அல்லாஹும்ம அத்கில்னா பிரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தில என்ன ஆக்கிடு யா அல்லாஹ். எங்கெங்கெல்லாம் நார், அதாப் என்றெல்லாம் குர்ஆனில் வருகிறதோ அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார். இப்படி கேட்பது சுன்னத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஓதுற குர்ஆனை கவனமா கேளுங்க. இருக்கிற சுஜூதுல தான் செய்த பாவத்தை நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில 2 உது செய்து கொண்டு 2 ரக்காத்தை தொழுவோம். அல்லாஹ் கிட்ட இந்த பாவத்துக்கான மன்னிப்பை கேட்போம். அல்லாஹ் என்ன பாவம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பார் என்ற அந்த விசாலமான இந்த நம்பிக்கையில் நானும் நீங்களும் ஆசை அடைந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த உயர்ந்த அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவாராக. வாஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.